என்ன என்ன யோசிச்சு இருக்கீங்களே? சிச்சுவேஷன் சொல்லுங்க தம்பி. ஓஹோ, நீங்க கதைக்கிறீங்களா? அண்ணா, நம்ம ஹீரோயினுக்கு 18 வயசுண்ணே. அந்த ஹீரோ இருக்கானே, அவனோட மோட்டிவ் என்னன்னு சொன்னா, தான் சம்பாரிச்சு அந்த பொண்ணை வாழ வைக்கணும் நோக்கத்தோட கஷ்டப்பட்டு துபாய்க்கு போயிட்டானே. துபாய்க்கு போன பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். வேலை பழம் இருந்துச்சு. நம்மோட கஷ்டத்தை அந்த பொண்ணுகிட்ட சொன்னா அந்த பொண்ணும் கஷ்டப்படுவேன்ட்டு அவன் தன்னோட கஷ்டங்களை மறைச்சு 2 வருஷத்துக்கு அந்த பொண்ணுக்கு பதில் எழுத விட்டான். அவங்கிட்ட இருந்து பதில் அழுவீங்க? எனக்கு அதையே வரல பாருங்க. கதையே சொல்லுங்க. சொல்லுங்க. லெட்டர் வரலன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பார்க்ல வந்து நின்னானே. பார்க்ல நிக்கும் போது அந்த செடி கொடிகள் இருக்குல்ல, அதுக்கு முதல்ல வந்து நின்னோடனே நம்ம கட் பண்றோம். கட் பண்ணா செடி கீழே வந்துருவையா? இது அந்த கட்டிங்களா, இது வந்து எடிட்டிங்ல லொகேஷன் சேஞ்ச் மாதிரி போறோம். அங்க நல்ல லொகேஷன்ல இருந்துட்டு ஒரு அருமையான பேத்தா சாங் நல்ல சந்தோஷமா பாடுற மாதிரி சிச்சுவேஷன். சந்தோஷமா பேத்தாசா? கடவுளே, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சந்தோஷக்கிறீங்க, பேத்தாசுக்கிறீங்க. இப்போ எனக்குத்தான் ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனிவோ கேளுங்க. தன்னே நான் தானான நீனா தானே நீ தானே நானே தன்னானா தானே நேனா தானே நேனா. டியூன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னோட சின்ன விண்ணப்பம் என்னன்னா, தானே லாலேல லேலா இதா இப்படியே வா. இது போட சார். இது எப்போ இது எப்படியே வராச்சு? நல்ல வேளை போங்க. உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000-ல் ஒருவன். பல வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்ட். இதென்ன கேட்டேன். ஆனா என்னன்னா ஒரு சின்ன சேஞ்ச். சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இந்த MTV இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் பார்த்து அவங்க ஸ்டைல டேஸ்டே வேற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன செய்யறது? இந்த பேத்தா சாங் நம்ம என்ன பண்றோம்னா, ஹெவி பஞ்சோட நல்ல எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சிக் சாக் சிக் சாக் மாதிரி போட்டு அப்படி ஒரு ஹெவி ரிதம்ஸோட ஒரு சாஃப்ட் மெலடி. அதான் பேத்தாஸ் மெலடியா இருக்கணும். கை கால் சுளுக்குற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட் இருக்கணும். நான் நினைச்சதுக்கு வேலை டாப்னு இத மட்டும் அருமையா போட்டு கொடுத்தீங்கன்னா பின்னாடி அப்படியே குரூப்னஸ் எல்லாம் வச்சு பிச்சிருவேன். புது சேலா இருக்கும். அதாவது பேத்தாஸ் வேணுங்கிறீங்க, பஞ்சு வேணுங்கிறீங்க, குரூப் டான்ஸ் வேணுங்கிறீங்க. எப்படி பேத்தாஸ் வரும்? என்கிட்ட விட்டுடுங்களேன். அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் பஞ்சு கிஞ்சுனா நம்ம எல்லாம் பஞ்சல் ஆயிடுவோம். அதுவும் கரெக்ட். என்கிட்ட விட்டுடுங்க. விட்டுருங்கண்ணா. ஓகே ஓகே. வாமா வா. அண்ணா, இந்த பொண்ணு எனக்கு வேண்டிய பொண்ணு. அந்த பையன் பொண்ணுக்கு தெரிஞ்ச பையனா? பையன் நல்லா பாடுவானா? கொஞ்சம் கேட்டீங்கன்னா. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்கல. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, வாழ வச்சிருக்கீங்க. பாவம் போட்டுமே. பாட சொல்லுங்க கேட்போம். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் செடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நல்லா இருக்கு. வாய்ஸ் நல்லா இருக்குண்ணே. வேற ஸ்டைல்லாம் வராதா? வர புது பசங்க எல்லாம் இந்த பால் மாதிரியே பாடணும் வரீங்களா? என்ன பாது? நான் இப்ப பாடினது பிபிஎஸ் சாரோட. பிபிஎஸ் பாடினதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா? பாடுற ஸ்டைல பால் மாதிரி இருக்கியா? உடம்பு வேற அதே மாதிரி. சான்ஸ் கொடுத்தா எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, மியூசிக் அகாடமியில அடுத்த வாரம் ஒரு பாட்டு போட்டி ஒண்ணு நடக்குது. ஏன் சொல்றேன்னா, அதுல அவர் கலந்துகிட்டாருன்னா ஒரு 4 பேருக்கு தெரியும். நம்ம அவரை சொல்றதுக்கும் நல்லா இருக்கும், குரல் நல்லா இருக்குன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு. நல்ல புதுசா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்ல பணிவான உள்ள. அப்புறம் பிள்ளையாருப்பா, நான் உன் தம்பி மாதிரி. நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்கணும். நீதான் ஏற்பாடு செய்யணும்.
உன்னை ஏன் நம்ப இருக்கிற என்ன பண்றியோ என்னமோ. எங்க அம்மா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அம்மா இல்ல, நான் அனாதை. அப்படி சொல்லாதப்பா. ஆண்டவனோட சன்னிதானத்துல யாருமே அனாதை இல்ல. நீ போற காரியம் நிச்சயமா வெற்றி அடையும். முரளிக்கண்ணா, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு புரியுற மாதிரி சொன்னா பொண்ணான வாய்ப்பு. நழுவ விட்டுறாத. இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என்ன குரு, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே பயமுடுத்தணும் எப்படி? உன் டென்ஷன் உனக்கு, என் டென்ஷன் எனக்கு. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுறேன். இந்த போட்டியில் நாம் அடுத்ததாக பாட அழைப்பது மிஸ்டர் முரளி. குரு ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் வணக்கம். நான் முதல்ல மேடையில் ஏறி பாட போறேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் அபிமானமும் எனக்கு தர வேண்டி வேண்டுகிறேன். ஏன்பா இவ்வளவு லேட்? காம்படிஷன் ஆரம்பிச்சாச்சு. ஃளைட் லேட்டுப்பா. அப்படியா? சரி, நீங்க முதல்ல போய் உட்காருங்க. நான் முரளியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. என்னாச்சு முரளி? வேணாம், என்னால் பாட முடியாது. என்ன விட்டுருங்க. முரளி, என்ன சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு பாடு முரளி. நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவன் வந்து அங்க உட்கார்ந்துருக்கான். என்னால பாட முடியாது குரு. யாரு? என் அப்பா. இங்க வந்திருக்காரா? எங்க இருக்காரு? இந்த ஃப்ரண்ட் ரோல சூட் போட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் தான். முரளி, நல்லா பார்த்து சொல்லு. உண்மையிலேயே அவர்தானா? அவனே தான். என்னால பாட முடியாது ரிஷி. எனக்கு இந்த பாட்டும் வேணாம், போட்டியும் வேணாம், ஒண்ணுமே வேணாம். பேசாம என்ன ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணுங்க. முரளி, நீ பாடித்தான் ஆகணும். உன் அம்மா பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ எப்படி எல்லாம் வருவேன்னு அவங்க கனவு கண்டிருப்பாங்க. நீ இப்ப பாடாம போனீன்னா அவங்க சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உன்னால பாட முடியும். உன் அம்மா நினைச்சுக்கிட்டே பாடு.